இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக சென்னை மெரினாவில் இரவு 8 மணிக்கே தொடங்கப்பட்ட புத்தாண்டு கொண்டாட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை திரண்டனர். புத்தாண்டை வரவேற்கும் வகையில் காமராஜர் சாலையில் போலீஸ் டிஜிபி அலுவலகம் அருகே மணிக்கூண்டு இருந்த பகுதி வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சரியாக நள்ளிரவு 12 மணி ஆனதும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் என்று உற்சாகமாக குரல் எழுப்பியபடியும் கைகளை குலுக்கியும் இனிப்புகளையும் வழங்கி புத்தாண்டை வரவேற்றனர். விதவிதமான வகைகளில் கேக்குகளை கொண்டு வந்து அதை வெட்டி புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் அருகில் இருந்தவர்களுக்கும் கேக்குகளை வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறி கொண்டனர். இதில் கூடுதல் சிறப்பாக புத்தாண்டை ஒட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசாருக்கு மக்கள் இனிப்புகளை ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர். இதனால் மெரினா காமராஜர் சாலையில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது. இதனிடையே ஆட்டம் பாட்டம் என களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டத்தால் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையே குலுங்கியது. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பண்ணை வீடுகள், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் சினிமா பாடல்களை ஒலிக்க விட்டு இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் உற்சாக நடனமாடி புத்தாண்டை வரவேற்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.